ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மாவா லெவல். ஐபிஎல் ப்ரிவியூ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எந்த டீம் பார்க்க போகிறோம்னா வேறு யார், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர் தான். பார்த்துடலாமா? அவங்க டீமை ஃபஸ்ட்டு பார்க்குற முன்னாடி அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும் பார்த்துடலாம். சேஞ்சஸ்னால் மெயினாக கேப்டன் சேஞ்சஸ் தான். எப்படி செய்கிற ஒரு ஐபிஎல் சாம்பியனை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டைன் பண்ண போகிறான்றது பெரிய கொஸ்டின் மார்க். சரி போட்டோம். ஆனால் இப்போ இந்த சீசனுக்கு அவங்க கேப்டன் பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னா அஜிங்கிய ரஹானே. ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர். மும்பைக்கு ரஞ்சி ட்ராஃபிலையும் சரி, சையத் முஷ்டாக்லையும் சரி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஐபிஎல்லையும் அவரோட கேப்டன்சி பயங்கரமாக பண்ணி அவங்களுக்கு ஐபிஎல் கோப்பையை ரீட்டைன் பண்ணி தராரான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அனலைஸ்குள்ளே போயிடலாம். அவங்களோட பேட்டர்ஸை பார்த்துட்டோம்னா கேப்டன் அஜிங்கிய ரஹானே, ரிங்கு சிங், குண்டன் டி காக், ரஸ்மதுல்லா குர்பாஸ், அன்கிரீஸ் ரகுவன்சி, ரோமன் பவல், மணிஷ் பாண்டே, லூனத் சிசோடியா. ஓரளவுக்கு பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஸ்டெடி இருக்குது. ஏன்னா ரிங்கு சிங் 5th டவுன் பொசிஷன் ஆடுவார். அஜிங்கிய ரஹானே ஓப்பனிங் ஆடலாம், 1 டவுனும் ஆடலாம். குண்டன் டி காக் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர், சவுத் ஆஃப்ரிக்கன். அண்ட் ரஹமதுல்லா குர்பாஸ் செம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஆப்கானிஸ்தான். அவருக்கும் குண்டன் டி காக்கான பேக்கப்பாக இருக்கும். அகைன் ஓப்பனிங் பொசிஷனோட பேக்கப். அன்கிரீஸ் ரகுவன்சி அவரும் போன சீசன் வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இந்த சீசன் அவருக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாடில் மேபி வெரி லோ. ரோமன் பவல் அகைன் நைஸ் பிக். இஸ் ஆல்சோ பேக்கப் பிளேயர். மணிஷ் பாண்டே சான்ஸ் கிடையாது. லூனிஸ் சூடியா சான்ஸ் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அடுத்ததாக அவங்களுடைய ஆல்ரவுண்ட்ஸை பற்றி போயிடலாம். ஆல்ரவுண்ட்ஸை பார்க்கணுமே அவங்களுடைய ஹையஸ்ட் பிக் இந்த ஆக்ஷன் வெங்கடேஷ் ஐயர் 20 crores மேலே போனாருங்க. ஆனால் இந்த சீசன் அவர்கிட்ட இருந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. மேபி அவரோட பொசிஷன் வந்து 4th டவுனாக இருக்கலாம், 5th டவுனாக இருக்கலாம். ஏன்னா ஓப்பனிங் கப்பேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுனில் நரேன் வந்துட போகிறாரு, குண்டன் டி காக் வந்துட போகிறாரு. 1 டவுனில் அஜிங்கிய ரஹானே இருக்கார். ஸோ அவர் 4th டவுன் தான் ஆடணும். நிதிஷ் ராணாவோட ரோல் எடுத்தால் ஆடணும், ஸ்டெபிலிட்டியாக ஆடணும். எப்பயுமே ஐபிஎல்லில் வந்து இந்த பட்ஜெட் ப்ரெஷர் ஒன்று இருக்குங்க. 20 crores மேலே போயிருக்காரு. ப்ரெஷர் இல்லாமல் எப்படி ஆடுறான்னு பார்ப்போம். ஆனால் நல்ல பிளேயர். கொல்கத்தா ஹோம் கண்டிஷன்ஸில் பயங்கரமாக ஆடிட்டார். இந்த சீசன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் அனந்தர் ஆல்ரவுண்டர் அவங்க எடுத்துக்கிறது வந்து அனுகுல் ராய். அண்ட் ஃபாரின் ஆல்ரவுண்டர் மொயின் அலி, ரமன்தீப் சிங். ரீசெண்டாக இந்தியன் டீமை கூட பிக் பண்ணாங்க. செமையான பிளேயர், நல்லா ஹித்தடிக் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அண்ட் வந்துட்டாருங்க நம்மால் ஆண்ட்ரே ரசல். கடப்பாரை தூக்கி அடிக்கிறது யாருன்னா இவர் மட்டும்தான். ஏன்னா கொல்கத்தா சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் இவர். பவுலிங்லேயும் சரி, பேட்டிங்லேயும் சரி செமையான பிளேயருங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட பவுலர்ஸை பார்த்துடலாம். ஆண்ட்ரிக் நோர்ஜியா, வைபவ் அரோரா, மயங்க் மார்க்கண்டே, ஸ்பென்சர் ஜான்சன், அஜித் ராணா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் சேத்தன் சகாரியா. சேத்தன் சகாரியா ரீசன்ட் இன்க்ளூஷன். அவங்கள வந்து இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தாங்க. மேபி அவருக்கான சான்சஸ் ஸ்லோ தான். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேபி போகலாம். மேபி அஜித் ராணா, ஆண்ட்ரிக் நோக்கியா அண்ட் அனதர் கொண்டு பி வைபவ் அரோரா. ஸ்பென்சர் சான்ஸ் கொண்டு பி பேக்கப் ஆப்ஷன். ஆனால் அவர் சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாடில் கிடையாது. ஆனால் இந்த ஸ்குவாட் இந்த பவுலிங்கில் யாருக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அன்டவுட்லி த சுழல் மாயாவி, செம ஃபார்ம் இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தி தாங்க. கேகேஆர் கப்படிக்கணும் அப்படின்னா இந்த 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கணும். ஒன்று வருண் சக்கரவர்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அனதர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய ஓப்பனிங் பேர். எப்பெல்லாம் அவங்க கப் அடிச்சிருக்காங்களோ அப்போ அவங்களோட ஓப்பனிங் பேர் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் அவங்களோட ஓப்பனிங் பேர் குண்டன் டி காக் அண்ட் சுனில் நரேனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் அவங்க சாம்பியன்ஸ் இந்த இதுக்கு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருக்குது. ஓவராலாக ஸ்குவாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் தான். கப்பை ரிட்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஆனால் நல்லா வரணும். இதே மாதிரியான கிரிக்கெட் சம்மந்தமான ஸ்டாட்டிக்ஸ், அனலிட்டிக்ஸ் அண்ட் ட்ரீம்மெண்ட் சம்மந்தமான ப்ரிவியூ எல்லாத்துக்கும் மறக்காமல் மாவா லைவ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.